ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வனிகாவாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஆர்கிடெக்சர் 101. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோனை காமிக்கிறாங்க. அவள் ஸ்டூலில் நடக்கிற மாதிரியே ஒரு ஹீல்ஸை போட்டு ஒரு இத்து போன ஹவுஸையே உத்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோட பாஸ் ஆஃபீஸ்க்கு வராரு. ஹீரோ அங்கேயே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு வரான். என்ன நேற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணன்னு சீன் காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் பாஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டாக இருப்பான். அவன் ஒரு வீட்டு மாடலை ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதை அவர் பாஸ் பார்த்துட்டு இது நல்லால அது நல்லாலன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன பார்க்கவா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். ஹீரோனா ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பா. ஹீரோவை வந்து மீட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே கேஷுவலா எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஆத்தி இவ யாருன்னே தெரியலையே, சரி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோ ஆமா இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அடப்பாவி இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க பேசுனேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் நான் தாண்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பேரை கேட்டோன்னே ஹீரோ பல்ல காமிக்கிறான். நீயா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, குழந்தை இருக்கா, பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. இப்போ என்ன மிலிட்ரிக்கு ஆளா எடுக்க போற, இத்தனை கொஸ்டினா கேட்டு சாவடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பல்பு கொடுத்துறா. ஹீரோயின் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பேப்பர் என்னட்டா, அந்த பேப்பர்ல ஒரு வீட்டோட மாடல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு கட்டித்தா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் விடவே மாட்டேங்கிறா. சண்டாளி அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் என்னாலலாம் முடியாது, பாஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஹீரோயின் டைரக்டா போய் அந்த பாஸ் கிட்டே கேட்கும்போது அவரும் ஓகே சொல்லிடுறாரு. எனக்கு சதி பண்றதுக்குன்னே ஆஃபீஸ் வச்சிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரியே ஹீரோ பாக்குறான். ஹீரோனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எதுக்கு வீடு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நொயின்னு சொல்லிட்டு அந்த ரீசனையே கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. ஹீரோயின் செம கோவமா உங்ககிட்ட போய் வீடு கட்ட சொன்னேன் பாத்தியா, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இவனேன்னு இருந்திருக்கலாம், இப்ப பாரு கோச்சிட்டு போயிட்டா மாதிரி முழிக்கிறான். ஹீரோயின் போய் கார் கிட்ட அவளோட கார் கீயை தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கார் கீயும் அவளோட போனையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து உனக்கு எதுக்கு ரீசன்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொல்றான் நீ ரீசன் சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி என்னால வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்றான். சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு அவ கார்ல போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளோட லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவ ஜாப் பார்த்தது, அவளுக்கு மேரேஜ் ஆனது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாக்காண்டி தான் அந்த வீட்டை கட்டணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பா. அந்த ரீசனை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த வீட்டையே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் ஒரு வாலில் நம்பர்ஸாக எழுதி வச்சிருக்கோம். அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறா அது என்னோட ஹைட்டு தான், சின்ன வயசுலேருந்து நான் இப்போ வரைக்கும் வளர்ந்தது எங்கள் அப்பா எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தொட்டியை பார்க்குறாங்க. அந்த தொட்டியில் ஹீரோனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறா அது நான் சின்ன வயசில் இருக்கும்போது சிமெண்ட்டில் கால் வச்சுட்டேன், அது இப்போவும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியும் அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு ஹீரோ அவளோட வீட்டு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒன்றுமா புரியல, மண்டே ஆட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சுத்தமாக முடியல அவளுக்கு. சரி போது நிறுத்தி விட்டா என்னை பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஒர்க் பண்ணுற பொண்ணு ஹீரோயின் மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பிளானை பற்றி பேசுவான்னு பார்த்தா ஹீரோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசிட்டு இருக்கா. உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, டை தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இதை விட நல்ல டை இருந்தா நீ காமி அப்படின்னு சொல்றான். நல்லா பேசுற நீ அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ஒர்க் பண்ற பொண்ணு கேட்குறா உனக்கு ஹீரோ பத்தி வேற என்னன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீயும் அவனை எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றான் அவன் தான் என்னை துரத்தி வந்தானே அப்படின்னும் போது ஹீரோ வந்து அடிப்பாவி புழுவு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோன் காலேஜ் படிக்கிறப்ப கிளாஸ்க்கு லேட் ஆயிரும். வேகமா ஓடி வந்துட்டு கிளாஸ்க்கு வர அவளே தான் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் போய் அவளோட சீட்ல உட்காந்து இருக்கா. ஹீரோ அவளே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சார் மூச்சு பிடிக்க கத்திட்டு இருக்காரு. இவன் உட்காந்து ஹாயா சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருக்கான். அதே பஸ்ல தான் ஹீரோயின் வரா. ஹீரோக்கு அன்னைக்கு ஃபுல்லா நடந்தது தான் நினைச்சு பார்த்தே வந்துட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃப் வந்து சொல்லுவாரு நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ்க்கு வரீங்கன்னு சொல்லிட்டு மேப்ல வரைஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து வரைகிறாங்க. ஹீரோன் வந்து ஒரு ரூட்டை டிரா பண்றா. அதே ரூட்டை தான் ஹீரோவும் டிரா பண்றான். பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து பஸ்ல அவளே பார்த்து வந்துட்டு இருக்கான் குறுகுறுன்னு சொல்லிட்டு. ஹீரோனும் அதை நோட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ வந்து கேஷுவலா பாக்குற மாதிரி டர்ன் பண்ணிடுறான். அந்த ஸ்டாஃப் சொல்லியிருப்பாரு நீங்க வர்ற பிளேஸ்ல இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் அப்புறம் ஒரு சீனியர் மூணு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்து அந்த சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இது. அவளோட மேஜர் மியூசிக் பட் அடிஷனலா ஆர்கிடெக்சர் கோர்ஸை வந்து
சொல்லி எடுத்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த சீனியர் கிட்ட பேசிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் போன பிறகு கூட அவளே பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஸ்டாப் வந்துடுது. அவன் எந்திரிச்சு நிற்கும் போது கரெக்டா ஹீரோனும் எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோ எப்படியாச்சும் அவளை ஃபாலோ பண்ணி அவளோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு குறுக்க வந்து ஹீரோட பிளானையே சொதப்பிடுறான். ஹீரோ வேற வழி இல்லாம அவன் கூட பேசிட்டு ஹீரோனே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூல் பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அவளை பார்த்துட்டு ஹீரோ என்னடா குழந்தைலாம் டவடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்துட்டு என்னடா உன் மண்டையும் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் ஹேர் ஸ்டைல மாத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு மூஸ் பாட்டில கொடுத்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதையும் சொல்லி காமிச்சிட்டு போறான். ஹீரோ கேமரா வச்சு பிக் எடுத்துட்டு இருக்கான். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணி மாதிரிதான், மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ பிக் எடுத்துட்டு இருக்கான். கரெக்டா கேமரா முன்னாடி வந்து ஹீரோயின் நிக்கிறா. ஹீரோனையும் அவன் சேர்த்து எடுத்துட்டு இருக்கான். ஹீரோனும் அதை பார்த்துடா. அவ பார்த்தோன்னா கேமரா ஒர்க் ஆகாத மாதிரி ஹீரோ நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ நம்மளை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு வீடை பாக்குறா. அது பூட்டி இருக்கு. சட்டுன்னு உள்ள போயிடுறா. ஹீரோ ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அது யாரோட வீடோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான் அந்த வீட்டை. அதுக்கப்புறம் அவன் உட்கார போகும்போது அவளோட ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு புக்கை கீழே போறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அதுக்கு மேல உட்காரா. ஹீரோன் சொல்றா எனக்கு இந்த ஆர்கிடெக்சர் பத்தி எதுவுமே தெரியாது, நீ தான் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனை பாக்குறதுக்காண்டியே ஹீரோ கிளம்புறான். அவன் ஃப்ரெண்டு கொடுத்த மூஸ் பாட்டில் எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். சிவனேன்னு இந்த ஹேர் ஸ்டைல் இப்ப பிக்காலி மாதிரி ஆயிடுது, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து தனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஹீரோ லைட்டா ஃபீல் ஆயிரான். அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கும் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் காலில் ஹெட்செட்டை போட்டு விட்டு ரெண்டு பேருமே சாங் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை தான் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இப்பவும் ஹீரோயினை தான் பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ அவளுக்கு அந்த வீட்டு பிளான் பிடிக்கல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட மண்டையை பிச்சுட்டு ஒரு பிளானை போட்டு காமிக்கிறா. ஹீரோனும் ஒரு மாதிரி ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து நீ ஓகே சொன்னதே போதும், ஆள விடுமா தாயே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோக்காண்டி ஒரு டை வாங்குறா ஷாப்ல போயிட்டு. அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டு அவ வாங்கின டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் வரான். அவன் பின்னாடியே வால் மாதிரி அந்த பொண்ணுமே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோன் ஒரு மாதிரி ஆயிடுறா. மூணு பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து கலாச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஒண்ணு குடிட்டாங்கயா ஒண்ணு குடிட்டாங்க, என்னை வச்சு செய்யறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் வரும்போது அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆளை பத்தி ஆஹா ஓன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் ஆள்னு சொல்லி பேசிட்டு இருந்தது ஹீரோவை பத்தி தான். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் கேட்டோன்னா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட இதை யார்கிட்டயுமே சொல்லாத, சீக்கிரட்டாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோ நாம பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஹீரோ காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வே அதுதான், ஆனா யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான், அந்த பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பான், யாருன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றா. ஹீரோனும் யாருன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்லவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஹீரோக்கு வாங்கின டையை அவங்க அப்பாவுக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இந்த பிளேஸ்ல இந்த டை ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இப்போ எதுக்கு ரெனோவேஷன்லாம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, நான் போன பிறகு நீ அங்கே வந்து நிம்மதியா இருக்கணும், அது மட்டும் இல்லை உனக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் வந்து அங்கே செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து எனக்கு பியானோலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் அவன் ஆளுக்கும் ஏதோ ப்ராப்ளம். கார்ல உட்காந்து அதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் அவனோட ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த சீனியரோட வீட்டில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்பவே டயர்ட் ஆகி போய் பெட்ல படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கேர்ளோட திங்க அங்க பார்க்கும்போது அதை பத்தி அந்த சீனியர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த சீனியர் ஒரு பிளே பாய். அதுக்கப்புறம் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனோட கிளப்பை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சீனியர் வந்து ஹீரோனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் அதே கிளப்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபேமஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த சீனியர் கிட்ட நேத்து அவதான் உன் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ செம்மையா கடுப்பாயிரா. அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு மூடிட்டு சாப்பிடுறியா இல்ல காரக்குழம்பு மண்டையில கவுத்து விடவா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். ஹீரோ அவனோட கீயை மறந்து விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த கீயை எடுத்துட்டு வரும்போது அவங்க அம்மா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அதே ஸ்ட்ரீட் நாடி ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட வா நம்ம ரெண்டு பேருமே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அந்த பழைய வீட்டுக்கு தான் ஹீரோ கூட்டிட்டு போறான். அந்த பழைய வீட்டையே அவ கிளீன் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட உனக்கு அந்த சீனியரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்றான்.
ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஐடியான்ற பேர்ல ஒரு மொக்க ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் நண்பேண்டா மாதிரி அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ நடு ரோட்ல நின்று எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோனோட பேரே கத்திட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு நீ பைத்தியம் ஆவான்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் ஆவான்னு எனக்கு தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோனும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்றான் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் பெருசாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் இன்னுமே பெருசாக்கணும்னா நான் கடல்ல தான் போய் வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோனும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் உட்கார போகும்போது ஹீரோ நோட்டை போட்டு விடுறான். இப்பவும் அவளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் அவன். ஹீரோ அவன் கிட்ட நீ திட்டின அந்த ஃபர்ஸ்ட் லவ் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாட்டினாண்டா சேகர் மாதிரியே ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கால் பேசிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து கேட்கறான் நீ அமெரிக்கா போயிட்டு அவங்க அம்மா ரொம்பவே தன்மையாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ கடுப்பாகி கத்துறான். இப்படி என்ன வாழ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோ கோவத்துல உன்ன மாதிரிலாம் என்னால தனியாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். உனக்கு எப்படி தெரியும் நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போக பாக்குறா. ஹீரோவும் அவளை ஸ்டாப் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோனை எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நான் ஏன் கேட்கறான் உனக்கு எப்படி தெரியும் நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் நீ டிசைன் பண்ணும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ண, ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் பத்தி மென்ஷன் பண்ணல, அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கால் வருது. அவன் எடுத்து பேசிட்டு இருக்கா. அங்கே ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட வந்துட்டு போதும் ட்ரிங்க்ஸ் பண்ணது வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு இருக்கும்போது அவ கீழே விழுந்துடுறா. அவ கையிலையும் அடிபட்டுருது. ஹீரோயின் என் லைஃப் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ மேல சாஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ அவனோட பாஸ்ட்டை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஸ்டாஃப் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காண்டி ஹீரோன்னு போறாங்க. ரயில்வே ட்ராக்ல நடந்துட்டு ரெண்டு பேருமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து அவளோட பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ வந்து ட்ரீட் கேட்கறான். அவ போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறா. ஹீரோன் சொல்றா நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டணும், அந்த வீடை கூட நீ தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட ஒரு சீடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ல முட்டையா போட்டு வீடுன்ற பேர்ல ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. இப்படிதான் இந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோ மேலேயே ஹீரோன் சாஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ அவன் கிஸ் பண்ணதை அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கிஸ்னா இப்படி இருக்கணும்டா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஹீரோவை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாஸ் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணங்களாம் ஆக்கிடுங்கடான்ற மாதிரியே முடிக்கிறான். ஹீரோயின்காண்டி காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் வர. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் வந்துட்டு ஹீரோவை பார்த்து நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அவனோட கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பேசுறதை கேட்டு வந்துட்டு இருக்கா. அந்த சீனியர் ஹீரோட டிஷர்ட்டை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோனும் அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ஷர்ட்டை வச்சு அதை மறைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அந்த சீனியர் இருக்க ஏரியா பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாமே பணக்காரங்க தான் இருப்பாங்க. ஹீரோனுக்கும் அந்த ஏரியால இருக்கணும்னு ரொம்பவே ஆசை. அந்த சீனியரும் சைக்கிள் கேப்ல ஹீரோனை கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நீ என் வீட்டுக்கு வா நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோ செமையா கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த காரை விட்டு இறங்கி போயிடுறான். அந்த சீனியர் இந்த வீக்கெண்ட் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆனா ஹீரோ போறதை தான் கார் கண்ணாடில உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிண்டல் பண்ண அந்த டிஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிறான். அவங்க அம்மா அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நம்மளும் அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்ட டிஷர்ட்டை எடுத்து பார்த்துட்டு இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு மணி சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதுல உனக்கு அந்த ஏரியாவுக்கு வேற போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ செமையா கத்துறா. எப்ப பாரு இதே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறா. சிவனேன்னு இருந்த கேட்டையும் உதஞ்சு விட்டு உடைச்சு விட்டு போறான். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நீ ஹீரோனை ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்ப மீட் பண்ணி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஹீரோன் அந்த ஏரியாக்கே ஷிஃப்ட் ஆகி போறா. ஹீரோவையும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் திங்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த ஏரியால அவ வீடு எடுத்து போனது. அதுக்கப்புறம் ஹீரோன் ஒரு பழைய ஆல்பம் எடுத்து வச்சுட்டு அவளோட பிக்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோக்கு காமிச்சிருக்கும் போது ரெண்டு பேருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்ப மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு எடுப்பான். அதுக்குள்ள ஹீரோயினே எடுத்துடுறா. நம்ம ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறா.
ஹீரோயின் கொடுத்த சீடியை போட்டு குதூகலமா ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ ஒரு பேப்பர்ல வீடு மாடலை வரைஞ்சு வச்சிருப்பா. அதே உட்காந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர. அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்து அவருக்கு ஃபுட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனும் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் ஒரு காம்பவுண்ட் சுவர்ல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு பியானோ கிளாஸ். ஹீரோயின் சின்ன வயசுல அங்கதான் பியானோ கத்திருப்பா. அதனால அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ எனக்கு செம்மையா பசிக்குது வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரியான சோத்துக்கு செத்தவனா இருக்கே அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் அவனை திட்டுறா. ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கிறா என்னோட பர்த்டே பிரசன்டா நீ என்ன தருவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் நான் உனக்கு கேட்பேன் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி கேட்டு தொலை அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்றான். ஹீரோயின் எனக்கு ஒரு பியானோக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோ நான் இனிமேட்டு இங்கே தான் இருக்க போறேன். அப்பா இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரை நான் நல்லா பார்த்துக்கணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. ஹீரோயின் சொன்னதை அவள் ஆள்கிட்ட சொல்லும் போது அவள் செம்மையா கத்திக்கிட்டே இருக்கா. இப்படியே வீடு கட்டுறது லேட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம மேரேஜ் வச்சிருக்கோம், அதுவும் லேட் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. ஹீரோட பாஸ் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வெட்டிங் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை இதை நான் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனே உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு பிளான்லாம் போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த பிளானை ஹீரோனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே சின்சியரா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி வீடும் கட்டி ஃபினிஷ் ஆக போகுது. ஹீரோயின் சுத்தி முத்தி அந்த வீடை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. வீட்டு மாடியிலேயே ஒரு புல்தர மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுலயே ஹீரோயின் நடந்து போறா. அங்க பார்த்தா ஹீரோ படுத்திருக்கான். அவன் பக்கத்துலயே போய் இவளும் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட பாஸ்ட நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் காலேஜ்ல அவளோட லாஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஸ்டாஃப் சொல்றாரு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு பார்த்து ஹீரோ வரல, அவனையே தேடிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த சீனியர் ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாவே பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ பார்த்தா ஹீரோனோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு அவளுக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ அந்த பேப்பர்ல வரைஞ்ச வீடு மாதிரியோ ஒரு வீடு மாடலை அவன் ரெடி பண்ணி வச்சு உட்கார்ந்துருக்கான். இதுக்கு ஹீரோ காலேஜ் போயிருந்தா கூட அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்லாத ஹீரோன் அந்த பார்ட்டில கூட ஹீரோக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்கா, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சீனியர் வா நம்ம ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோ அவளுக்காண்டி வெயிட் பண்ணி அந்த குளிர்ல நடுங்கிட்டே நின்னுட்டு இருக்கான். ஹீரோனை ட்ரா பண்றதுக்காண்டி அந்த சீனியரும் வரான். ஹீரோயின் ரொம்பவே குடிச்சிருக்கா, தள்ளாடிட்டே இருக்கா. அவளை அந்த டைம்ல கூட அந்த சீனியர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அவ வீட்டுக்குள்ள போறான். ஹீரோ செம கடுப்பாயி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிக்காரர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவர் விடுவாரா போட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்காரு ஹீரோவை. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளை விடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ தேம்பி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் குப்பை கொட்டா வரா. அப்பதான் ஹீரோ செஞ்ச அந்த வீட்டு மாடலை அவ பாக்குறா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோ அந்த வீட்டை ஒரு இடம் இல்லாம எல்லாத்தையுமே பிக்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோனோட பியானோ ரூம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வால் அவங்க அப்பா ஹைட் எழுதி வச்சிருப்பாள், அந்த வாலை மாத்தாம அப்படியே வச்சிருப்பாங்க. அதை உட்காந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் செடி கொடி அது இதுன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து அந்த செடியை நட்டு வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேட்கிறா, நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னையே அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்ட அப்படின்னு போது ஹீரோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ கேட்கிறா, நான் கேர் பண்ணது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணாதானே நான் தூங்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு போது ஹீரோ செமையா ஷாக் ஆயிரா. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பாக்குறான். அவன் கிளம்பி போகும்போது தான் நிறைய பாக்ஸை பாக்குறான். அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கும் போது தான் பாக்குறான். ஹீரோயின் காண்டி அவன் காலேஜ் டேஸ்ல அந்த வீட்டு மாடலை செஞ்சு வச்சிருப்பான்ல, அதை இன்னுமே ஹீரோயின் வச்சிருக்கா. அதை பார்த்து ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அந்த மாடலை பார்த்து ஹீரோயின் கிட்ட, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த, உன் வீட்டை யார் வேணா கட்டி கொடுத்துருக்கலாம், என்ன எதுக்கு தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ செம்மையா கத்துறான், இந்த மாடலை எதுக்கு இப்ப வர நீ வச்சிருக்க அப்படின்னு போது ஹீரோயின் நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதனால தான் நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே இப்பதான் அவன் கிட்ட சொல்றான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோ அவகிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோவை காலேஜ்ல மீட் பண்றதுக்காண்டி போறா. அவன் கிட்ட நான் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ண, நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட அவ கொடுத்த சீடியை கொடுத்துட்டு இதை பிளே பண்றதுக்கு என்கிட்ட சிடி பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட இனிமேட்டு எனக்கு கால் பண்ணாத, என் லைஃப்ல வராத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோட ஆளு மேரேஜுக்காண்டி ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ லைஃபே தொலைச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவன் முகத்துல ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லை. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ
ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவங்க அப்பாவுக்கு வீட்டு பிக்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு பிக்ஸா காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோவையும் போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அதுவும் அதுல வந்தோன்னா ஹீரோயினோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோனும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோட அம்மா ஹீரோக்காண்டி சூப்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீ அமெரிக்கா போனா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆயிரான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நானும் போயிட்டா நீ ரொம்பவே தனியா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ அன்னைக்கு கேட்டது ஹீரோக்கு இன்னைக்கு தான் ஃபீல் ஆயிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நீ லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு அபார்ட்மெண்ட் கீயை கொடுக்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டை அவங்களோட ஷாப்பை வித்து தான் ஹீரோக்காண்டி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க நான் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருந்தேன், இனி சாகுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அவன் நோட் பண்றான் ஹீரோனும் அந்த சீனியரும் ரொம்பவே கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை கழட்டி எரிஞ்சிருப்பான். அதை தான் இப்போ அவனோட அம்மா போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் ஆயிடுறான். ஹீரோ தனியா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவன் உடைச்ச அந்த கேட்டை பார்த்துட்டு அதை சரி பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்ப ஹீரோனும் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோக்காண்டி வந்து அந்த பழைய வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்காண்டி ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டும் ஆயிடுது. ஆனா ஹீரோ வரவே இல்லை. அதனால ஒரு சீடியையும் அந்த சிடி பிளேயரையும் அங்க வச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோ அவனோட வீட்டுல படுத்திருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோ அமெரிக்காவுக்கு போறதுக்காண்டி ஃபிளைட்ல உட்காந்துருக்கான். அவன் ஆள் அவன் மேல சாஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோனும் பியானோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியில உட்காந்துட்டு எதையோ ரசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோனும் வந்து பாக்குறா. ஹீரோனோட அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த தொட்டியா இப்போ ஒரு ஃபிஷ் டேங்கா ஹீரோ மாத்திருப்பான். அதை பார்த்து ஹீரோயினும் ரசிச்சுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஒரு போஸ்ட் வருது. அது ஹீரோயின் வாங்கிட்டு வரா. அது ஹீரோ கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி ஹீரோயின் பாக்குறா. அதுல ஹீரோக்காண்டி ஹீரோயின் கொடுத்த சிடியும் சிடி பிளேயரும் தான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி ஹீரோயின் போட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதை போட்டு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவங்களோட லவ்வே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இந்த ஃபிலிமை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.